ஒரு வேட்பாளர் மேல மக்கள் பாசமும் பரிவும் அன்பும் இவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்கிறத கண்கூடா பார்க்க முடிற ஒரே ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். நேத்துல இருந்து ட்விட்டர்ல டிஎம்கே டிஆர்எஸ் மேட்டுப்பாளையம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரி, என்னடான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த தொகுதியில டிஆர்எஸ் அப்படிங்கிறவர் இருக்காரு. டிஆர் சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவருக்கு திமுகல சீட்டு கொடுக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் நேரடியா அவர் வீட்டுக்கே போய் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவர் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறார். அங்க கூடின மக்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? டிஎம்கேல கண்டிப்பா டிஆர்எஸ் சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் இந்த தொகுதியோட எம்எல்ஏவா நாங்க மாத்தி காட்டுறோம், தயவு செஞ்சு அவருக்கு சீட்டை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கே டிஆர்எஸ் மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த பகுதி மக்கள் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேட்டுப்பாளையம் தொகுதியில கடந்த தேர்தலில் 2456 வாக்குகள் மட்டுமே வித்தியாசத்துல தோத்து போன டிஆர்எஸ் அவர்களை இந்த வாட்டி அவங்களுக்கு வேட்பாளரா நிப்பாட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்டுப்பாளையம் திமுகவோட வெற்றி தொகுதியா மாறும் அப்படிங்கறத அந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு. இதை அந்த பகுதி மக்கள் பேச பேச என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செய்தி திமுகவோட தலைமைக்கே எட்டிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோணுது. அந்த தொகுதியில இப்போதைக்கு கவிதா கல்யாணசுந்தரம் அவர்களை தான் வந்து திமுக வேட்பாளரா வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்கள மாத்திட்டு டிஆர்எஸ் அவர்களை, அதாவது மக்களுக்கு இவ்வளவு நாட்கள் நல்லது செஞ்சு எங்க எல்லாரையும் வந்துட்டு அன்போடும் அரவணைப்போடும் வச்சிருக்கக்கூடிய டிஆர்எஸ் அவர்களுக்கு இந்த வேட்பாளரா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான வெற்றியை நாங்க உறுதி செய்யறோம்னு சொல்லி அந்த பகுதி மக்களே சொல்லும் போது, இப்படி ஒரு வேட்பாளருக்கும் மக்களுக்குமான பிணைப்பை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க. ஒரு கட்சியில ஒரு வேட்பாளரை நியமனம் பண்ணல அப்படின்னா அவருக்காக அந்த கட்சி தொண்டர்கள் வந்து நின்று பேசுறத பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையா ஊர் மக்கள் அவருக்காக நின்று அவரை கண்டிப்பா திமுக வேட்பாளரா அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த தொகுதியில நாங்க வெற்றி அவருக்கு பரிசா கொடுத்துருவோம், இல்ல சுயேட்சையா நின்னா கூட டிஆர்எஸ் அவர்களுக்கு தான் எங்கள் வாக்குகள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் உறுதியோட சொல்றாங்க. கடந்த 5 ஆண்டுகளா அவர் அந்த மக்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களையும் எங்க பார்த்தாலும் டிஆர்எஸ் அவர்களை ரொம்ப இயல்பா யதார்த்தமா பார்த்து பேச முடியும். நம்ம வீட்டில் ஒருத்தர், எங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு பார்த்த ஒரு வேட்பாளரை எங்க தொகுதியில் நீங்க வந்து நிறுத்தலை அப்படின்னா நாங்க யாருக்கு ஓட்டு போடுறது? இவ்வளவு தகுதியும் இவ்வளவு அன்பும் பாசமும் பண்பும் இருக்கக்கூடிய இவரை நிப்பாட்டாம நீங்க இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுத்ததை எங்களால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களே கொந்தளிக்கிறாங்க. கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி ஒரு மனிதர் மேல இவ்வளவு மக்கள் வந்து ஆதரவும் அன்பும் வச்சிருக்கிறது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய திமுக தலைமை என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.